1/2 மணி நேரத்துக்கு ஒருக்க சொல்லிட்டே இருங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருங்க. வேண்டுமா நமக்கு நினைவு இருக்கணும் அப்படின்னு சொன்னா எழுதி போட்டுருங்க. நம்ம எந்த இடத்துல அதிகமா நிக்கிறோமோ கிச்சன்ல தான் நிக்கிறோம். அதனால கிச்சன்ல போடுங்க, பெட்ரூம்ல போடுங்க. கட்டாயம் செய்வார். என் ஆண்டவர் எனக்காக இவைகளை செய்வார். அவர் வழக்காடுகிற தேவன். அதனால விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு கொண்டே இருங்க. இது எனக்கு நடக்கும். இந்த காரியத்தை என் தேவன் எனக்கு நடத்தி தருவார். இதை நடத்தி தருவார் சொல்லுவாங்க. யாராவது எதிர்மறையான காரியங்களை சொல்லுவாங்க. அது அங்க நடக்க போகுது. நீ நினைச்சிட்டு இருக்கியா? அது ஏமாந்துட்டு இருக்க. ஸ்தோத்திரம். அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, ஒண்ணும் வராது அப்படின்னு யார் சொல்லுவான்னா, பொய்யனும் பொய்க்கு பிதாவும் ஆனவன் சொல்லுவான். அவன் தான் அந்த மனிதர்களுக்குள்ள புகுந்து அவன் நம்மகிட்ட பேசுவான். என்ன பேசுவான்? அதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் செய்யாது, இதெல்லாம் தரமாட்டான், அதுவும் நடக்காது, இது கிடைக்காது, அது உன்னால முடியாது, நீ உனக்கு வயசாயிட்டு உனக்கு பலவீனமா இருக்க, நீ சீக்கிரம் போயிடுவ, இப்படி எல்லாம் சொல்லுவான். பயமுறுத்துவான். ஆமா ஆமா இல்ல ஆமா தானே, நீங்க சொல்றது கரெக்டு தான், நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டு தான், நம்ம ரொம்பதான் வயசாயிட்டு தான் போகுது, எனக்கு பலவீனமா தான் இருக்கு. ஆமா எங்க ரொம்ப நாள் அந்த காலத்துல மாதிரி நான் எங்க இருக்க போறேன் இப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லுவோம். ஆமா நம்ம எங்க இருக்கிறோம், உங்களால் ஓட போகுது, அப்படிதான் போற போக அப்படிதான் இருக்கு, எனக்கு இருக்கிறத பார்த்தா நான் ரொம்ப நாள் அதெல்லாம் செய்வேனான்னு எனக்கு தெரியல, அது அவ்வளவுதான் அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்த கூடாது. இயேசுவின் நாமத்தில் அந்த வார்த்தை சொல்லிருக்கு, நீ கடுகளவு உனக்கு விசுவாசம் இருந்தா போதும், வார்த்தை நீ உன்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையின்படி அது ஆகும். ஆகையினால வாயில் வார்த்தைகளை கவனமாய் நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள், ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஏற்றுக்கொண்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இந்த வேத சத்தியத்தை அதிகமாய் படித்து அந்த வேத ஸ்தோத்திரம் ஒவ்வொரு புஸ்தகத்தையும் வாசித்து ஆராய்ந்து பார்ப்போமானால் எத்தனையோ முறை இந்த பகுதியை கடந்து போயிருக்கிறோம். இந்த வேத பகுதியை கடந்து போயிருக்கிறோம். எந்த பகுதியை கடந்து போயிருக்கிறோம்? விசுவாசம் உனக்கு கொஞ்சோண்டு இருந்தா அது அப்புறம் போகணும்னு சொல்லி கொடுத்தாரு. அதை எத்தனையோ முறை கடந்து போயிருக்கிறோம். ஆனால் நான் நேற்றைய தினத்துல இதை தியானிக்கிற போது ஆண்டவர் வார்த்தையை அல்லவா மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். வார்த்தையினாலே நீ எல்லாவற்றையும் செய்ய முடியும். நான் எப்படி இந்த உலகத்துல முதலாவது உண்டாக்கப்படும் போது நான் ஸ்தோத்திர வார்த்தையினாலே உண்டாக்கினேனோ அதே போல ஸ்தோத்திரம் உண்டாக கிடவது அப்படின்னு சொன்னா உண்டானதே அதே அதிகாரத்தை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறாரே. இங்க சொல்லப்பட்டிருக்கிறதே அன்றைக்கு ஆதாமுக்கு சொல்லி இருந்தார், இங்க ஸ்தோத்திரம் இவருக்கு சொல்லி இருக்கிறாரே, நீ விசுவாசத்தோடு போன்னு சொன்னா போகும் என்று சொல்லி இருக்கிறார். அப்படியான அதனுடைய பொருள் என்ன? அதனுடைய பொருள் வார்த்தையினாலே நீ பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவைகளை பெற்றுக்கொள்வதற்கு உனக்கு விசுவாசம் தேவை என்று சொல்லி தந்திருக்கிறார் என்று ஸ்தோத்திரம். எனக்கு மிகவும் அதை வாசிக்கும் போதும் இவைகளை தியானிக்கும் போதும் அந்த வியாக்கியானங்களை தியானிக்கும் போதும் எனக்கு ஸ்தோத்திரம் ஒரு புது அபிஷேகம் எனக்குள்ள கிடைக்கப்பட்டது. அல்லேலூயா.